அதாவது இந்த ஐபிஎல் ஒன்று நடந்துச்சு, பெங்களூர் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துச்சு. அது முடிஞ்சு அவங்க வின் பண்ணிட்டு ஆரவாரத்தோடு வந்து பெங்களூரில் என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னே ஒரு 11 பேர் நசுக்கி சாவடிச்சுக்கிறாங்க பெங்களூர் மக்களே. பேசு பொருளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி பற்றி தான். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொன்னார்னா, இனிமேல் அன்புமணி கிட்ட சேர மாட்டேன், அவன் ஒரு தலைவருக்கான ஒரு தகுதியே இல்லாத ஆள். அப்போது நீங்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் மாற்றம்னு சொல்லிக்கிறவங்க, நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும்? விஜயை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா ஒரு தனிநபர் தாக்குதலோ இல்லை பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது. அப்போது திட்டமிட்டே வந்து விஜயை வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனைக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு அவதூறான கருத்துக்களை பேசுறதுலையும் உண்மையிலே எவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை கொண்டவராக இருக்காரு வேல்முருகன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் ஓப்பன் பண்ணி பல்வேறு முயற்சிகளை எடுத்தோம். அதே சமயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் கூடுதல் தரணும். அது மாதிரி ஒரு புது முயற்சியை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து எஸ்பிஆர். வணக்கண்ணா. வணக்கம். இப்போ இதை இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் சேட்டையாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டில் நடந்த விஷயத்தை கூட பேசலாம்னு நினச்சிட்ருக்கோம். அதை ஒட்டி நீங்கள் சில கேள்வி கேட்குறதா வந்து எங்ககிட்ட முன்னாடி பேசியிருந்தீங்க. அது என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து நம்ம பேசிட்டு போகலாம். அதாவது அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு இந்த பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கா, நடந்து முடிஞ்சிடுச்சா? இல்லை, இப்போ சண்டை நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்களும் கிடையாது, கண்டிப்பாக சண்டை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற தலைவர்களும் நியமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மைக் எடுத்து வெளியே போட்டார். அதே சமயம் ஒரு 3 மாதம் கழித்து வந்து ஒன்றா சேர்ந்து வந்து சித்திரநிலை மாநாடுன்னு போட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் இனிமேல் எங்கள் லட்சியத்தை, என் கூட்டணியை யாரும் சிதைக்க முடியாது, நான் ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு வன்னிய இளைஞருக்கும் நான் பாடாய் உழைக்கிறேன் என்று தமிழ் உரத்த குரலில் பேசினார். ஆனால் அதெல்லாம் எடுபடாமல் இன்றைக்கி வந்து வடிவேல் காமெடி மாதிரி ஆயின்னு இருக்குது. ஏன் ஆயிருக்குன்னு சொல்ல போனால், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக செய்தித்தாளிலிருந்து செய்தி சேனல்லிருந்து இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ராமதாஸ் அன்புமணி பற்றி தான். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொன்னார்னா, இனிமேல் அன்புமணி கிட்ட சேர மாட்டேன், அவன் ஒரு தலைவருக்கான ஒரு தகுதியே இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் கிடையாது, அதாவது அன்புமணியோட அம்மா வந்து பாட்டிலால் அடித்தார் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி நாமளே பல நியூஸ்லாம் போட்டு கேட்டிருந்தோம். இல்லை, அன்புமணியே அடித்தாரு, அன்புமணியோட மனைவி அடித்தாங்களா? அன்புமணி வந்து அவங்களோட அம்மா அடிச்சது, ராமதாஸை வந்து அவங்க ஒய்ஃப் அடிச்சு தான் சொல்கிறாங்க. அப்போது பெரிய அரசியல் தலைவர்னு சொல்கிறோம், தமிழ்நாடே நடுங்க வைக்க ஒரு அரசியல் தலைவர்னு சொல்கிறோம், அவருக்கே இந்த கதின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ நேற்று கட்சி ஓப்பன் பண்ணவங்க என்ன கதியாக இருக்கும், என்ன நிலைமைகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கையில் இன்றைக்கி என்னன்னா ஒரு பரபரப்பு செய்தி என்னென்னா, திரும்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா சொன்னாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்துறதா சொன்னாங்கன்னா, அன்புமணியும் ராமதாஸும் திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி ஜிகே மணியாக இருக்கட்டும், இல்லை வடிவேல் ராவணன், இன்னும் சில மூத்த நிர்வாகிகள்லாம் வன்னியர் சங்க அறக்கட்டளையிலேருந்து நிறைய மூத்த நிர்வாகிகள் வந்து பேசிக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு இப்போது சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்பில் மிக முக்கியமான பிரபலம் ஒருத்தர் கலந்துருக்காரு. யாருன்னு தெரியுமா? கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த குருமூர்த்தி. ஆமாம், அவரே அந்த சூப்பர் ஸ்டார் தான். அது யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி, யார் அந்த குருமூர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமூர்த்தியை பற்றி உங்களுக்கே தெரியும், துக்ளக் பத்திரிகையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கலிச்சடையான அரசியல் வேலைகள்லாம் செய்கிறதுல 1 நம்பர் அருமையான ஆள், அந்த மாதிரி தான் சொல்ல வரணும். அப்படி ஒரு ஆள் வந்து அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்க்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பரபரப்பு ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து விட்டது, அப்பாவும் மகனும் வந்து இனிமேல் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இனிமேல் அரசியலிருந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒன்றா தான் நிற்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ ஒரு 4 மணி வாக்கில் என்ன செய்தி வந்துச்சுன்னா, பேச்சுவார்த்தை எட்டப்படவில்லை. ஏங்க அவர்தான் ராமதாஸ் மூஞ்சி கொடுத்து பேசலாம், திரும்ப கூட இல்லையாங்க. ஆமாம், அப்படி பண்ணியிருக்காருல்ல தலைவர், அடிக்கிறதோ வதைக்கிறதோ இப்படிலாம் நடந்தா எப்படி யார் போய் பேசுவான்? பொது மேடையிலே வந்து மைக்க போட்டு தூக்கி போடுறது பேசுறது அப்படின்னும் போது அப்படி பேசுறது வாய்ப்பு இருக்குங்களா? நீங்களே அப்படி ஏதாச்சும் ஒரு அப்படி சேருவீங்களா? அப்படி வாய்ப்பு இருக்குங்களா? சேர மாட்டேன். அப்படி நமக்கே அப்படி ஒரு சாதாரண விமர்சனம் வரும். அரசியல்வாதியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கையில் குருமூர்த்தி வந்து சேர்ந்தால் மட்டும் அது நடக்குமா? அப்படி இல்லை. ஏன்னா குருமூர்த்தி
இயல்பாகவே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாஜக கும்பலுக்கு வேலை செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் அவரே இன்றைக்கி வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தல எட்டப்படலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, போய் குருமூர்த்தியை போய் சேர்க்கலாமா? ராமதாஸ் வந்து நிறைய கட்சிகளில் அவங்க கட்சியிலே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில். அவர் தான் போய் சேர்த்து வைப்பார் தவிர குருமூர்த்தியெல்லாம் எடுத்து சேர்த்திக்க மாட்டார். குருமூர்த்தி ஒரு ஆளாவே மதிக்க மாட்டார். அவரை போய் கூட்டிருக்காருன்னா என்ன ஒரு கேவலமான செயல்பாடாக இருக்குது. அந்தளவுக்கு கட்சிக்கு கீழ்த்தரமாச்சு. ராமதாஸ் அந்தளவுக்கு கீழ் மட்டமான ஆள் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்களை கேட்குறாங்க. நிஜமாக நானும் அப்படி கேட்கலாம், நாம கூட அப்படி கேட்கலாம் தான். நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது மாதிரி தோணலை. ஏன் குருமூர்த்தி, நீ குருமூர்த்தியோட ஃபேனா? குருமூர்த்தி ஃபேனே இல்லை, இது விசிறியே இல்லை. அவர் குருமூர்த்தியாக உள்ளே வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. அவங்க குருமூர்த்தியெல்லாம் பேசல. ஏன்னா இவர் ஸ்டேஜில் என்ன சொன்னார், ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார், பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடாது, அதனால் வச்சனால தான் நான் பயங்கர மன உளைச்சல் ஆனேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். திரும்ப பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சைதை துரைசாமி குருமூர்த்தியோட சேர்ந்து தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு மறைமுக கூட்டு வந்திருக்காரு. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் காரில் வெளியே போகும்போது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்களா பாஜகவோட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, அன்புமணி எனக்கு வந்ததே தெரியாது அப்படின்ற. ஆனால் வந்தது ஒரு 1 செகண்ட் 3 செகண்ட்ஸ் பிஃபோர் தான் வந்து காரில் வந்திருக்காங்க. ஆனால் தெரியாதுன்றாங்க. இது முன்னாடி பாப்பா, நான் பின்னாடி வரேன் தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் இது சொல்லாங்க, அதுக்குன்னு இப்படி ஒரு பொய் அப்பட்டமாக பேசக்கூடாதுங்களா? கேமரா இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த அளவுக்கு முட்டா பசங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அன்புமணி விருப்பப்படுறாரு, ராமதாஸ் விரும்பலை. அதனால் இந்த அரசியல் ஜாம்பவான குருமூர்த்தியை கூட்டு வந்து உட்காந்து பேச வச்சா கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் பேச வச்சு சமரசம் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை அப்படின்றது தான். அதே சமயம் ஜி.கே. மணி என்ன சொன்னார்னா, ஒரு மதியம் 3 மணி வாக்கில் என்ன சொன்னார்னா, இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறது ரொம்ப சந்தோஷம் பண்ற மாதிரி சொன்னார். நானும் என்ன நினச்சேன், ஓகே சந்திச்சிட்டாங்க போல, அவ்வளோதான் ஓகே அப்படின்ற மாதிரி நாம் நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சமரச பேச்சுவார்த்தை எட்டப்படலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ராமதாஸ் கண்டிப்பாக பெரும் கோவத்தில் தான் இருப்பார் போல். நீங்கள் என்ன இது பண்ணாலையும் நடக்காதுங்க அப்படின்ற மாதிரி. அதே சமயம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்ன அரசியல் நிகழ்வு இருக்குன்றது பார்க்கலாம். இது போட்டுங்க, இது ஒரு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். வேல்முருகன்றவர் வந்து விஜயை வந்து கேவலமாக பேசுறதா கேள்விப்பட்டேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, ஏன்னா வேல்முருகன் மட்டும் இல்லை, பல பேர் வந்து விஜயின் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதலாக நடத்தக்கூடாது. நீங்கள் அரசியல் நாகரிகம் பேசுகிறீங்க, கொள்கை கோட்பாடெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் 100 வருஷம் திராவிட கொள்கை பாரம்பரியம் கொண்டவர்கள், நாங்கள் கொள்கையில் நடிப்பில் வந்தவர்கள், தனிநபர் பிரபலமோ ஒரு ஆளுமை கொண்டாலும் நாங்கள் வரலை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் மாற்றம்னு சொல்லிக்கிறவங்க, நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும்? விஜயை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா ஒரு தனிநபர் தாக்குதலோ இல்லை பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது. அவர் கொள்கையில் எதனா பிரச்சனை இருக்கா, எனக்கு இந்த கொள்கையில் இந்த திட்டம் சரியில்லை, மாநில அரசில் சரியில்லை, பிஜேபியோட கள்ளக்கூட்டணி இருக்குன்னு சரியில்லை அப்படின்ற விதத்தில் கண்டிப்பாக நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் அதை விட்டுட்டு வந்து ஒரு 12வது படித்த பாஸ் ஆன குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, கூடுதலாக நிதி கொடுக்குறாரு, அதை நீ அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண. அதை விட்டுட்டு இல்லை இது தோல் மேலே கையை போடுறதெல்லாம் என்ன ஒரு அபாசமான இதுதான் ஒரு ஆணாதிக்க சிந்தனை. அப்போது திட்டமிட்டே வந்து விஜயை வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனைக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு அவதூறான கருத்துக்களை பேசுறதுலையும் உண்மையிலே எவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை கொண்டவராக இருக்காரு வேல்முருகன். இது உண்மையிலே கண்டிக்க வேண்டியதா இல்லை. நீங்க வந்து அரசியல கிட்டத்தட்ட 30-35 வருஷமா இருக்கீங்க. தமிழ் தேசிய கட்சி நான் போராட்ட களத்தில் நான் தமிழ்நாட்டில் ஊன்றிருக்கிறேன் அப்படின்னு கத்தி பேசுறாரு. ஒரு மனிதரை எப்படி விமர்சிக்கணும், ஒரு அரசியல் தலைவர் எப்படி விமர்சிக்கணும், இதுதான் உங்களோட அரசியல் லட்சணமா, இதுதான் உங்களோட அரசியல் ஆளுமையா அப்படி கேட்க தோணுதில்ல. அப்போது நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களை எப்படி நீங்கள் அணுகுவீங்க, எப்படி நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு மற்ற கட்சிக்காரர்களோ அங்கே இருக்கிற குழந்தைங்களோ கேட்க தோணும்ல. அப்போது உங்களுக்கு அது மாதிரி ஒரு எண்ணமோ உங்கள் சிந்தனையோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்படியான கேள்வியும் இப்படியான விமர்சனம் வைக்க முடியும். நமக்கும் விஜய் மேலே பல அரசியல் விமர்சனங்கள் உண்டு, மாற்று கருத்துக்கள் உண்டு. அதற்காக இந்த மாதிரியான கருத்துக்களையோ நம்ம வரவேற்க முடியாது. இது கேவலமானது இல்லை, உண்மையாக கேவலமானது. கை மேலே தோல் மேலே கையை போடுறதுல இது ஒரு டிஜிட்டல் 2026 காலகட்டத்தில் வந்துட்டோம். இன்னமும் வந்து இல்லை தோல் மேல் கை போடுறதுலாம் இது என்னங்க, இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய அபத்தமான விமர்சனம், நாகரிகமில்லாத விஷயம். அதெல்லாம் தாண்டி வந்து அதே வேல்முருகன் வந்து ராமதாஸ் அவர் சந்திச்சுதான். ஆமாம், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரையும் வந்து ராமதாஸ் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வந்து ராமதாஸோட தான் கூட்டணி இருந்தார். அப்புறம் பர்டிகுலர் டைப் பீரியடில் வந்து அவங்க ஒரு குடும்பத்துக்காக மட்டும் கட்சியை உழைக்கிறதாகவும் இருக்கிறது மாதிரி சொல்லி வெளியேறி தனியாக வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று தொடங்கி எம்எல்ஏவும் ஆனார். எம்எல்ஏ ஆனது மட்டும் இல்லாமல் திமுகவோட பயங்கரமான கூட்டணி வச்சுருந்தார். கூட்டணி வச்சுட்ட பின்னாடி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து
திமுக கூட பல கருத்து முரண்பாடெலாம் இருந்தது. அதே சமயம் வந்து நான் எந்த காலத்துலேயும் வந்து இப்போ ராமதாஸோ பாமக கூட கூட்டணி வச்சுக்கவே மாட்டேன்னு சொல்ல திடீர்னு போய் அவர் சந்திச்சிருக்காரு. ஏன் என்ன காரணம்? நீங்கள் அரசியல் நாகரிகம் பேசுகிறீங்க, தமிழ் ஈழத்தில் என்ன நடந்தது தெரியுமா, தமிழகத்தில் வரலாறு என்ன தெரியுமான்னு பேசுகிற ஆட்கள் நீங்கள். உங்கள் அரசியல் நாகரிகம் என்ன, உங்கள் அரசியல் வரலாறு என்ன? நான் வந்து கேஷுவலாக சந்தித்தேன். புரியல, இன்றைக்கி தான் ராமதாஸும் பார்த்துருக்காரு, குருமூர்த்தியும் பார்த்துருக்காரு. இன்னைக்கு கேஷுவலாக சந்திச்சுலாம் அது என்ன ஏதாவது பொருள் படுதா? பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது உங்கள் அரசியல் கொள்கை கோட்பாட்டில் எங்கே? இப்போ விஜய் நீங்களாம் பேசுகிறதுக்கு உங்களுக்குலாம் கிடையாது இருக்கா, தகுதி இருக்கா? இல்லை 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 பேசலாம், பட் தனிப்பட்ட முறையில் தோளில் கை போட்டு தான் ஒரு விஷயமா எடுத்து பேசக்கூடாது. இது இவர் மட்டும் இல்லைங்க, பல அரசியல் தலைவர்கள் திமுக சைட்லேருந்தே நிறைய பேர் வந்து தவறாக வந்து இந்த மாதிரியான ஒரு அவரை விமர்சிக்கிறதுக்கு எந்த கோட்பாடும் இல்லாதனால இந்த மாதிரி காரில் போனார், ஸ்பைஸ் ஜெட்டில் போனார் நாய். அப்போது உங்கள் குடும்ப அரசியல்வாதிகளை நம்ம எடுத்து பேசினா என்ன நடக்கும்? நீங்கள் தனியாக ஃப்ளைட்டில் போகிறீங்களா? அது நம்ம ஒரு நாளைக்கு பேசலாம், ஆனால் அது தலைப்பு வேறு. அதனால் நம்ம தலைப்பு மாறி போயிடுவோன்றதுக்காக அதை பேசலாம். நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்கலாம். இந்த ஜேஇ தேர்வில் வந்து ஒரு பழங்குடி இனம் ஒன்று வந்து பாஸ் ஆகிட்டு ஐஐடி முதல் ஐஐடியில் சேர போகிறாங்க. ஐஐடினா என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியாவிலே மிகவும் புகழ்பெற்ற இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அது மிக பழங்குடிய பெண். ஏன்னா இன்றைக்கி பழங்குடிகள நிலைமைகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிக மோசமானது தான். ஒரு பழங்குடி கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு வந்து டிகிரி பாஸ் ஆகிறதே பெரிய சாத்தியமான விஷயம்தான். ஆனால் அதில் வந்து ஜேஇயில் வந்து பாஸ் ஆகி ஒரு பழங்குடி பெண் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அது முதல்வர் வந்து பாராட்டிருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் இது சாத்தியம்தான். ஏன்னா இன்றைக்கி நரிக்குறவர் இருக்கட்டும், இல்லை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பல பேர் வந்து படித்து வந்து போகிறாங்க, உயர் பதவிக்கு போகிறாங்க. இப்போ கடைசியாக நடந்தவர்கள் கூட ஒரு அட்வொகேட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஜட்ஜி எக்ஸாமுக்கு வந்து பாஸ் ஆச்சு. அதில் கூட உண்மையிலே பாராட்ட வேண்டியதான். ஆனால் அப்படி பார்க்கும்போது இது சமூக நீதி மண் அப்படின்றதுல ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணியிருக்கு. உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இல்லை அந்த பொண்ணு பாஸ் ஆனதுக்கு நம்ம பாராட்டு. ஆமாம், ஒரு வீடு இருக்கிறதுக்கு வீடே இல்லை, சாப்பாடு இல்லை, அதே சமயம் லைட் கூட கிடையாது, அவங்க ஊரில் கரண்ட் கூட கிடையாது. விடாமுயற்சி வச்சு ஒரு பெரிய இந்தியாவிலே பெரிய இன்ஸ்டியூட்டில் பாஸ் ஆகி நான் போய் அந்த சீட்டு கிடைக்கிறதுக்கு இல்லை. முன்னிலே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்றது என்னன்னா எல்லா பார்ட்னர்கள் தான் இருப்பாங்க. பிராமணர்கள், ஐயர்கள் மட்டும்தான் அங்கே படிப்பாங்க. அவங்க மட்டும்தான் உயர்தர குடிகள் மட்டும் தான் படிப்பாங்க. சாதாரண பஸ்ஸு கூட வராத ஒரு ஏரியாவில், கரண்ட்டு கூட இல்லாத ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு பெரிய இந்தியாவிலே பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் பாஸ் ஆகிறதுக்கு இல்லை. அது பழங்குடி பெண், அது சாதாரண ஒன்று விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து 100-110 மார்க் எடுத்துகிட்டு கூட நீட்டில் வந்து பல லட்சங்கள் கொடுத்து பாஸ் ஆகி போய் எக்ஸாமில் சேர்றது, அதே சமயம் பல மோசடிகள்லாம் பண்ணி சேர்றதெல்லாம் இருக்குது. ஆனால் நேர்மையாக படித்து நேர்மையாக ஒரு இருக்குதுல்ல, அது இதை விட 100 மடங்கு பாராட்ட வேண்டியது, 1000 மடங்கு அது கண்டிப்பாக அதை நம்ம பாராட்டணும், வர வைக்கணும். இப்படி நம்ம பாராட்டினா தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்கரேஜாக எடுத்துகிட்டு படிக்க வருவாங்க அப்படின்றதுக்காக தான் அதை சொல்ல வரேன். உண்மைங்க, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதே இடத்துல வந்து இந்த ஐபிஎல் ஒன்று நடந்துச்சு, பெங்களூர் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துச்சு. அது முடிஞ்சு அவங்க வின் பண்ணிட்டு ஆரவாரத்தோடு வந்து பெங்களூரில் என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னே ஒரு 11 பேரை நசுக்கி சாவடிச்சுக்கிறாங்க பெங்களூர் மக்களே. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்த நான் கேள்விப்பட்டது என்னென்னா வந்து கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்காக எல்லாரும் கார் மேலே ஏறி, கார்லேருந்து செவுத்து மேலே ஏறி, செவுத்துலேருந்து கீழே குதிக்கும் போது இந்த சம்பவம் நடந்ததா சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் எந்த ஒரு வீடியோ நான் இன்னும் பார்க்கல. அதை பற்றி நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுது, என்ன சொல்கிறீங்க? அது ஐடியா இருக்கா? என்ன ஐடியானா, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல 2021 நமக்கு சென்னை கப் அடித்தோம், நம்ம 23 அடித்தோம். அப்படி ஒன்றும் இந்த மாதிரி ஆரவாரம்லாம் கிடையாதுல்ல. நம்ம 5 தடவை வின் பண்ணியிருக்கோம். இப்போ கிரவுண்டில் வச்சுட்டு கப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே கிரவுண்டில் பெருசாக இந்த அளவுக்குலாம் கிரவுண்ட் கூட மாட்டாங்க. ஆனால் கிடைக்காத ஒரு பொருள், அதான் 18 வருஷம் கழிச்சு, இல்லை கிடைக்காத வருஷம் இது வந்து நீங்கள் உலகக்கோப்பை படிக்கலையே, நீங்கள் உலகக்கோப்பை படிச்சிருக்கீங்க. சிஎஸ்கே 2023 சாதாரண லீக் மேட்ச்ல அடிச்சதுக்கு அப்படி கொண்டாடினாங்க. ஆமாங்க, கப் அடிச்சதுக்கு எப்படி கொண்டாடுவாங்க? இல்லைங்க, இப்போ எப்படி ஸ்ரீலங்கா வந்து ஒரு லீக் மேட்ச்லேயே வந்து இந்தியாவை ஜெயிக்கிச்சுட்டு உலகத்தை அடிச்சது மாதிரி அப்படி தான் இருக்கும். அது மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக வந்து அப்படியே அது ஒரு பாராட்டுகளை வச்சு இதை வந்து நான் ஆர்சிபி மேலேயோ, ஆர்சிபி கோலி இந்த வீராங்கனை அங்கே வந்து அரசு எடுத்து நடத்துதில்ல, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து, அதை தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். வெற்றி கொண்டாடுறேன்னா நீ அதோட வந்து போய் கிரவுண்டில் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வச்சு பாராட்டி நல்லா பண்ணுப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறது வேறு.
அதை விட்டுட்டு இது ஒன்றும் நேஷனல் கேமும் கிடையாது. நீ வந்து ஒரு லீக்கை வந்து ஒரு ஏழாம் கோடி, அதுக்கு இவனுக்கு ஒரு 10 கோடி, அவனுக்கு ஒரு 8 கோடி, 25 கோடி. நாம தான் சரி என்ன பண்ணுறது, வேறு பொழுதுபோக்கு இல்லை, அப்போ சிறு வயசுலேருந்து கிரிக்கெட் வாடி பழகிட்டோம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பார்த்து நீயா நானா ஆர்சிபி சிஎஸ்கே டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் கிடையாது, ஸ்டேட் மேட்ச் கிடையாது, நேஷனல் லெவல் மேட்ச் கிடையாது, ஒரு ஃப்ரான்ச்சைஸ். எப்படி நீங்கள் ஃபுட்பால்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், பிரேசிலாக இருக்கட்டும், ஃபுட்பால் இந்திய அதிகமாக கொண்டாடக்கூடிய விளையாட்டுகள் எது? ஃபுட்பால். அங்கே ஒரு கப்பை இந்த மாதிரி லீக்கை வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் நடக்குது. அங்கே இதே மாதிரி தான் அந்த ஃபார்மேட்டு தான் ஐபிஎல் எடுத்து வந்தாங்க. அப்படி எடுத்து வந்து இப்படிலாம் கொண்டாட மாட்டாங்க. சிம்பிளாக வின் பண்ணியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதை விட்டுட்டு அது வந்து ஊர் திருவிழா மாதிரி எடுத்துகிட்டு வந்து பண்ணி அது ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுல போலீஸ்க்கே வந்து அந்த பிளானிங் இருக்கணும். எத்தனை பேர், கிட்டத்தட்ட 35,000 பேர் மட்டும்தான் அதுக்குள்ளே வர முடியுமா இதுக்குள்ளே அந்த கிரவுண்ட். ஏன்னா இந்தியாவிலே சின்ன கிரவுண்டில் ஒரு சின்னசாமி கிரவுண்டு வந்து ரொம்ப சின்னது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஆமாம் சின்னசாமி சின்ன கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் 35,000 பேர் தான். ஆனால் வந்தது ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்தாங்க. 2,50,000 பேர் வந்தாங்களாம் 35,000 ஒரு இதில். குண்டான எப்படிங்க அவ்வளோ போடணும்? ஆமாம் 35,000 பேர் கூடுற இடத்துல 2,50,000 பேர் வந்து இது பண்ணுறாங்க. அப்போது முன்னாடியே நீங்கள் வந்து எத்தனை பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, போலீஸ் எத்தனை பேர் அலோகேட் பண்ணீங்க, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றத நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் ப்ராப்ளம் பண்ணியிருக்கணும். அதே சமயம் ரோட் ஷோ வந்து ஒரு போயிட்டே இருக்குது, நெருக்கி எப்படி மூச்சு இறந்து இறக்குறோம். அப்பயும் ஒரு பக்கம் வந்து உள்ளே உட்காந்து இவங்க சேஸ் பண்ணிட்டுருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு அப்படி சின்ன குழந்தைங்க 14 வயசு குழந்தை. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு இறந்துருக்கு, உடுமலை போயிட்டு அந்த பொண்ணு 27 வயசு, ஐடியில் வேலை செஞ்சுருக்கு. வேலை செஞ்சதுக்கு வந்தபோது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணல, எதுவும் இல்லை பார்ட்டிசிபேட் தான் வந்திருக்கு. அதில் தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்து 27 வயசு இறந்துருக்கு. அப்படி பல 11 பேர் வந்து இறந்துருக்காங்க, 50 பேர் காயம்பட்டிருக்காங்க. அப்போது ஒரு திருவிழா ஒரு கிரிக்கெட்டுன்றது இந்த அளவுக்கு அரசு செய்யக்கூடாது. வெற்றி பெற்றாங்களா கூட்டு தனிப்பட்ட முறையில் பாராட்டி அனுப்பிடு. நீங்கள் அப்படி உலக கோப்பைக்கு அப்படி ஒன்றும் செய்கிறதில்ல. வந்தால் நீங்கள் சரி ஓகே பரவாயில்ல, நல்லா நீங்கள் 18 வருஷம் ஆகலை, அதுக்காக ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லி நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல. அதை விட்டுட்டு ஏன் 50, அது சின்ன சின்ன குழந்தைங்க 54 செருப்பு எவ்வளோ. இது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து இது பல பேர் வந்து அஃபெக்ட் ஏற்படுத்துறல, காய இன்ஜுரியெல்லாம் நிறைய சின்ன காய நிறைய பேர் சொல்லலை. அது அரசு தரப்புலேருந்து தெரிவிக்காமல் இருக்காங்க. அப்போது இது அரசு மேலே தான் தவறு அப்படின்றது தான். அது மேலே இனிமேல் வரக்கூடிய இதை ஏன்னா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தில் வந்து ஒரு இது வந்திருந்தார், அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லாமல் இவர் வந்து க்ரௌடு இறந்துட்டார். இது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்போது இந்த மாதிரியான செலிப்ரிட்டியை ஷோ வைக்கும் போது பிளானோட செய்யணும். அப்போ இந்தியா போன்ற நகரங்களில் இந்த மாதிரியான இந்த மத திருவிழா, இந்த சினிமா, கிரிக்கெட் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லா இடத்துக்கும் கூட்டம் கூடுவாங்க. அது பிளான் பண்ணி இது அதே மாதிரி இது ஊடகங்கள் பெருசாகுதுல்ல, ஐபிஎல் பயங்கரமாக கூஸ் பம்ப் ஏற்றிடுறாங்க. ஏற்றுறதுனால ஏன்னா எல்லாரும் இது கொண்டாட்டமாக ஆயிடுறாங்க. ஆகிட்டு இப்படி ஒரு சேர்ந்துட்டா இப்படி உள்ளே போனால் தான் நம்ம ஒரு லைஃப் என்ன ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, அது ஃபயர் விடுறது. இதுக்காக போய் ஏன் நீங்கள் இன்றைக்கி உயிரை விடணும்னு நான் கேட்குறேன். என்ன பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. பல விஷயத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, போராடுறீங்க. இதில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுனால இதில் என்னெல்லாம் இதனால நீங்கள் அத்தனை பேர் கூட்டத்தில் போய் நிற்க உண்மையிலே அவங்கள பார்க்க முடியுமா உங்களால்? இல்லை, பார்க்க வாய்ப்பு கிடையாது. அப்போது இந்த மாதிரியான கான்சியஸை வந்து அரசு ஏற்படுத்தணுங்க, ஊடகங்கள் செய்யணும். ஒரு 2.5 லட்சம் பேர்னா நீ கண்டிப்பாக பார்க்கவே முடியாது நம்மளால். நீங்கள் போய் மோதி நிற்கி போய் பார்க்குறீங்க, அவங்களை பார்க்குறாலும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் கேட்குறேன். மேட்ச் பார்க்குறீங்க சந்தோஷம், கப்பை வின் பண்ணாங்க சந்தோஷம். உங்கள் ஊரில் கப்பு வாங்கலை, சரி வாங்கின்னு வராங்க, அதுக்கு ஏன் கிரவுண்ட் உள்ள போய் முட்டி மோதி 2.5 லட்சம் பேர்? அப்போது மக்கள் அப்படி தான் இருப்பான். மக்களை நெறிப்படுத்தணும் அரசு, அது செய்யாமட்டது தவறு. என்னன்னா நீங்கள் கப்பு வாங்கின்னு வரீங்க, ஒரு நாள் டைம் எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி அடுத்த நாள் பண்ணிருக்கலாம். திடுப்புன்னு இறக்கி விட்டா ஒரு ஏன்னா 1 வீக் கழிச்சு கூட பண்ணியிருக்கலாம். மக்கள் அப்படி அந்த கூஸ் பம்பெல்லாம் போய் நார்மலாக வேலையை பார்த்துருப்போம், சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய இடத்த அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கலாம் மக்கள் கூடுற அளவுக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கூட சென்னையில் ஏர் ஷோ நடத்துறாங்க. இதே மாதிரியான 7 லட்சம் பேர் கூடனா சொல்லி 7 பேர் மூச்சு திணறி இறந்தாங்க. ஆமாம், உண்மைதான். அப்போது அரசு பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கணுன்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. உண்மைதான். எனக்கு இன்னொன்று வந்து திமுக கழகத்தில் வந்து யாருன்னா ஒருத்தங்க கழக உறுப்பினர் இறந்துட்டாங்கன்னா வந்து 10 லட்ச ரூபா சாலை விபத்தில் வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க, ஆனால் அவங்க குடும்பத்தில் 21 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த இறந்த குடும்பத்தில். அப்படி இருந்தால் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்கன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் அந்த வரைமுறையெல்லாம் 21, 17 எப்படி இருந்தாலையும் வந்து கொடுக்க வேண்டியது தான்.
இப்போ 21 வயசுக்கு மேலே அந்த அவங்க குழந்தைங்க வந்து 21 வயசுக்கு மேலே இருந்தால் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியே ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிவிடுவோம், பையன் டிகிரியும் முடிச்சிடுவோம், படிச்சும் ஓரளவுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு குழந்தைங்க 17, 15, 14 வயசு குழந்தைங்க இருந்தால் அவங்களால வேலைக்கு போக முடியாது, படிக்க முடியாது, அவங்க கல்வி வந்து பாதிக்கும் ஒரு பெற்றோர் யாருன்னா இருந்தால். அதுக்காக அந்த 10 லட்சம் கொடுக்குறதுல சந்தோஷம் வரவே கண்டிப்பாக. அந்த விஷயங்க உங்கள் கூட உரையாடல ரொம்ப நன்றி. மற்றொரு நேர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.